18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கும் வழக்கமாக உங்களுக்கான பல்வேறு விஷயங்களை சூடாவும் சுவையாவும் சுறுசுறுப்பாகவும் எடுத்து வச்சிருக்கிறோம். நான் போராட்டம் பண்றேன், எனக்கான தேவை இருக்குது, ஆனா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்காங்க. ஏன் போராட்டத்தை பார்க்க மாட்டேங்காங்க? என்ன செய்யலாம் யோசிச்சாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பாளர்கள் அடுத்த நேரம் நம்ம பஞ்சாபுக்கு போறோம். அங்க ஒருத்தர் அப்படியே தன்னுடைய புஜபல பராக்கிரத்தை காட்டி ரெண்டு தூள் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 60-67 செகண்ட் அப்படியே நின்றுப்பார் போல் இருக்கு. சடக்குன்னு கின்னஸ்காரங்க வந்து நல்லா தாங்கி பிடிச்சிய உங்களுடைய பலத்தை நாங்க பாராட்டுறோம், பிடிங்க சான்றிதழை, இந்தாங்க பதக்கம்னு அங்கீகரிச்சு சர்டிபிகேட் கொடுத்துட்டாள்ல. கழுத்து நிறைய மாலையை போட்டுட்டு எசமான் காலடி மண்ணு எடுத்தா அப்படின்னு நம்ம எஸ்பி வேலுமணி ஐயா அப்படியே நடந்து போறாரு. ஐயா எங்க ஒரியான அதான் கோயம்புத்தூர்ல பாலத்தை திறக்க போறோம்னு நேத்தே முதலமைச்சர் திறந்துட்டார்ல அப்படின்னா அவரு நேத்து திறந்தாருங்க. கல் எடுத்து கொடுத்தது நாங்க தானே, நாங்க ஒருக்க திறக்கிறோம்னு அவிய ஒருக்க திறக்கிறாங்க. அப்படியே எடப்பாடி ஐயா வந்தார். ஐயா கரூருக்கு அந்த தம்பி ஓது பாதுகாப்பு கொடுக்கல, நான் போறேன் எனக்கும் கொடுக்க மாட்டேங்க. ஆனா முதல்வர் போறாங்க, ஒத்த ஆள் இல்லைனாலும் 50-60 போலீஸ் நிக்காக கடுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னவரு என்னத்துக்கு இப்படி சொன்னாருன்னு லைட்டா நம்மளை யோசிக்க வச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆளுகின்ற கட்சியில முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் காவல்துறை காவலர்களை நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நீங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. நாங்கள் அதை வேண்டான்னு சொல்லல. அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இங்க நாமக்கலுக்கு வந்தார், அங்கே கரூருக்கும் போனாங்க. அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவத்தை தவிர்த்திருக்கலாம். சரியான முறையிலே சரியான காவலர்கள் போதிய அளவு நியமிக்கப்படாத காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று கர்ச்சிக்கிறீர்கள். தமிழகம் இந்தியாவிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணில 41 உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம்? இந்த அரசாங்கமே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே விலை மதிக்க முடியாத 41 உயிர்கள் இழந்திருக்கிறோம். அப்படியே முத்தரசையா வந்தாங்க, மணிமணியா பேசுவாங்கல்ல, ஒரே ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நீங்க ஏன் இப்படி புலம்பிட்டே அடக்கிய? உயர் நீதிமன்றம் சிபிஐ வேணாம்னுச்சு, விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க, உச்ச நீதிமன்றம் போய் மல்லாடுதிய அவியலும் இப்ப கேஸை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க, இன்னும் ஏற்கட்டு அப்படியே போகும். ஏங்க எதுலையுமே நம்பிக்கை இல்லாம இப்படி சுத்தினீங்கன்னா உங்களை என்னங்க பண்றதுன்னு கேட்காரலா? நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லியிருக்குது. ஒரு உயர் காவல்துறை அதிகாரியை பெயர் குறிப்பிட்டு அவர் இந்த விசாரணையை நடத்த வேண்டாம். கரூர் நீதிமன்ற காவல் நிலையத்தில் உள்ள வழக்குகள் எல்லாம் அந்த சிறப்பு ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு ஒப்படைச்சிட்டாங்க. அந்த குழு அந்த காவல்துறை அதிகாரி நேர்மையான அதிகாரின்னு சொல்கிறாங்க, விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு பயம், அச்சத்தின் காரணமாக சிபிஐ விசாரணை நடத்தினால் ஒன்றிய அரசாங்கத்தை பயன்படுத்தி தண்டனையில் இருந்து குற்றத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாமா என்கிற முயற்சியின் காரணமாக சிபிஐ வேண்டும் என கேட்கிறார்கள். உயர்நீதிமன்றம் சிபிஐ தேவையில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கு அவர்கள் விரும்புவது, விஜய் விரும்புவது, தங்களுடைய தவறை உணர தயாராக இல்லை.
தார்மீக பொறுப்பேற்க தயாராக இல்லை. அதற்கு மாறாக தங்களை தற்காத்துக் கொள்ள பிஜேபியின் உதவியை நாடுகிறார்கள். ஒன்றிய அரசின் உதவியின் மூலமாக தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இந்த பலவீனத்தை அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். உதயநிதி என்னாச்சு வந்தாங்க, அவங்க எடப்பாடி ஐயானால அவங்களுக்கு இனிப்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் போல் இருக்கு. அதாவது மேல இருக்கிறவங்கலாம் ஏதாவது ஒரு ஆள் கிடைச்சா லவக்குன்னு உள்ள போட்டு என்னமாவது பண்ணலாம்னு நினைக்காங்க. எடப்பாடி ஐயாவை பிடிச்சாங்க, அவர் நல்ல உள்ள வாகா போய் உட்காந்துட்டார். இவர் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொல்லி இன்னொரு ஆளை தேடிக்கிட்டே இருக்காங்க. அவர் எப்ப மாட்டுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு உங்களுக்கு புரியுதா? பாஜகவால் நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலை வீசி தேடிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. கார் மாறி போனா கூட பரவாயில்ல, விழுகிற காலையும் மாத்தி விழுறவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை என்றைக்கும் அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படியே உதயநிதி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். நம்ம கிண்டியில் ஒரு அண்ணாச்சி இருக்காங்கல்ல, பிஜேபியில இருந்து வந்து அவங்க ஏகத்துக்கும் தமிழ்நாடு மேல அக்கறையா கேட்காங்கல்ல, அவங்க தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாடு எதுக்காக போராடுதுன்னு ஒரு டவுட்டை வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கின்றார், நம்முடைய நண்பர் தான் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது. எந்த செவத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே, யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே அவருக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கின்றேன். திரு ஆளுநர் ரவி அவர்களே, உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும், உங்களை வென்று காட்டுவோம். மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும், சமூக நீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும், மதவெறியை சாதி வெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும், இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும். ஒரே வரியில சொல்லணும்னா ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு என்றைக்கும் போராடும். இன்றைக்கு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசுறார். அவர் தமிழ் கத்துக்கிறாராம், தமிழ் கத்துக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாராம். நீங்க தமிழ் கத்துக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, அதுக்கு தமிழ்நாடு போராடினது தான் முக்கியமான காரணம். அடுத்து நயினார் அண்ணாச்சி வந்து ஆட்சியில் வந்த உடனே எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுப்போம். நீ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கொடுத்தீங்க, அதுவும் கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தீங்க. இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. இன்ன வரைக்கும் கொடுக்காம இருந்தா அந்த மக்கள் எல்லாம் என்னையா பண்ணுவாங்க? சரக்குன்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. ஆட்சி முடிய போகுது, இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. ஆனால் நான் சொல்லணும், இன்னும் 2 மாசத்துல விடுபட்ட மகளிருக்கெல்லாம் உரிமை தொகையை கொடுப்பான் அப்படிங்கிறார். எப்போ பேசினது இது? தேர்தல் அறிக்கையில் 2021 தேர்தல் அறிக்கையில் எல்லா குடும்ப பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆனால் எப்போ கொடுத்தாங்க? கொடுக்கவே இல்லை. பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது ஒரு பாதி பேர் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தகுதி வாய்ந்த மகளிர் கொடுப்பான் அப்படின்னா, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு அப்படின்னா யார் தகுதி வாய்ந்தவங்க, எந்த பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள்னு அவங்களுக்கே தெரியல. இப்படி ஒரு டெஃபினிஷனை சொல்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சி. இப்படி தான் இந்த ஆட்சி போயிட்டுருக்கு. இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்போன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். ஐயா எடப்பாடி ஐயா அப்படியே உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கும்போது தாவேகா கொடி இப்படி அப்படி ஆன உடனே அந்த கண்ணில் தெரியுது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னாரேன்னு உடனே பத்தியலா எங்களை நோக்கி வருவாங்க, எங்களுடைய ஈர்ப்பு அப்படின்னு புடங்காகி தான் அடையதான். நல்ல விஷயம் தானே. அதாவது ஒரு நாட்டில் நல்ல விஷயம் நடக்கும்போது தலைவர்களாக கூடி பேசுவாங்க.
ஆனால் என்னென்னா இப்போ வந்து தொண்டர்களாகவே முடிவெடுக்க வராங்கன்னா அந்த ஆட்சி மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை குறைவு இருக்கும். புரட்சித்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது 1972 அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா தொண்டர்களும் தாமரைக்கொடி ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணா படம் போட்டு, அண்ணா உருவப்படம் போட்டு அதிமுக கொடி வந்துச்சு. இதே மாதிரி இன்றைக்கி தொண்டர்களாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அந்த தொண்டர்களுடைய முடிவு நிச்சயமாக வெற்றியாக அமையும் என்பது தான் என்னுடைய கருத்து. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு தெரியல, அப்படி பொண்ணோ பொத்துன்னு தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்கணும்னா என்னையை தவிர்த்து எல்லாரும் போய் பார்க்குறாங்க, என்னால் போக முடியல அப்படிங்கிற வருத்தத்தை ஏகத்துக்கும் சொல்கிறாரு. போனது வந்து இந்த சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க, ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க. அதெல்லாம் என்ன அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அது யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு செக்கப்பு போயிருக்கிறாரு. ஒரு காலில் வந்து காய்ஞ்சகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ராஜா பண்ணி இன்ஸ்பெக்ஷன் வருகிறாரு. யாரையும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து வந்து பாருங்க அந்த எக்ஸிபிஷன் ஆகுது. வந்து பாருங்க ஐயாவுடைய உயிர், ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு. அந்த நான் இருக்கிறப்போ கால்களோட வரமாட்டானுங்க, விடமாட்டேன். பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு. நேரம் கதவை நேரம் உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டேன். பாத்ரூம்ல ஐயா போன் ஐயா ஏதாவது ஒரு ஆச்சு தொலைச்சு போட்டுருலாம். கோபத்தில் இருக்க ஐயா வந்து டிராமா பண்ணிட்டு தீபாவளி வருது, தீபாவளிக்கு சரக்கு போடணும், ஐயோ காசு இல்லையேன்னு தஞ்சாவூர்ல ஒருத்தர் யோசிச்சிருப்பார் போல் இருக்கு. விடுப்பா மளிகை கடையா உள்ள பிறந்து உள்ள போவோம் சொல்லி மேற்கூரையை பிரிச்சு உள்ள பூந்து எல்லாத்தையும் தூக்கியிருக்காரு. ஆனா பாவம் CCTVல மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. கொண்டு போன பொருளோட ஆப்பிடுவாரா இல்லையான்னு எல்லாரும் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. பாருங்க 4000 ரூபாய் 6000 ரூபாய் 50% டிஸ்கவுண்ட் 80% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நாங்க நேரா போய் துணி கடையில போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுவோம்னு நாமக்கல்ல 2 பேரும் ஹெல்மெட்டை போட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. அவியலையும் CCTVல பிடிச்சிட்டாங்க, அவியலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஆந்திராவுக்கு போறோம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒருத்தர் இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெங்காயத்தை எடுத்து ஆத்துல அப்படியே அள்ளி விடுறாங்க, கீழே கொட்டுறாங்க. என்னன்னு கேட்டா ஏகபோகமா விளைஞ்சு போச்சு, விலை கிடைக்கல, அதனால இப்படி கொட்டுறவங்க. ஐயா அப்படி கொட்டுறதுக்கு பதிலா நீங்களே இந்த வெங்காய பக்கோடாவா போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டா நல்லா இருக்குமே ஒரு ஐடியா தோணுது. இருந்தாலும் அவங்க வேதனைப்படுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இந்த பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, அங்க நிலநடுக்க வந்திருக்கு. கிடுக்கு 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 கிடுக்குன்னு ஆடுற அந்த காட்சி இருக்கு பாருங்க, நமக்கு அடிவுகள்லாம் கலங்குது இல்ல பாருங்க. இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த தரப்பில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் வரேன், வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அன்போட உத்தரவு வாங்கிக்கிறது உங்க அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.